பதிவு பார்க்குறேன். நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சாராமல் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னா இதை அணுகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்சிக்கு ஆதரவாக சமூக ஊடகத்தில் சண்டை போடுற ஒரு ஆள் தான். இவ்வளோ உடன்பாடாக இருக்கீங்க, இவ்வளோ ஈடுபாடாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் வந்து கட்சியில் இணையக்கூடாது, இணைஞ்சு வேலை செய்யுங்க, அப்போது இன்னும் வலிமையாக வேலை செய்யலான்ற மாதிரி சொன்னார். 2 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி வந்து ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள், இவர்களுக்கான சம பங்கு சொத்து உரிமை அப்படிங்கிறத பற்றி அந்த கேஸை நான் தான் வந்து வாதாடினேன். எனக்கு நாம் தமிழருக்கு ஈர்த்ததுக்கான முக்கிய காரணம் தமிழ் தேசியங்கிற கொள்கை தான். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு எனக்கு ஒரு ஹிந்திக்காரங்க கட்சி, வட இந்திய கட்சியாக தான் எனக்கு பார்க்க முடிஞ்சதே தவிர என்னால் தமிழர்களுக்கான கட்சி இல்லை தமிழ்நாட்டுக்கான கட்சியாக என்னால் பொருத்தி பார்த்துக்கவே முடியாத அப்படி தான் இருந்தது. இப்போ வரைக்கும் கன்வின்ஸ் ஆகி இருக்கிற ஒரே ஐடியாலஜி தமிழ் தேசியம் தான். என்னால் ஹிந்துத்வாவையோ இல்லை இப்போ இதையோ பிஜேபியோ ஏற்றுக்க முடியாத காரணம் காங்கிரஸ் மேலே கொலவெறி உண்டு. அப்போது அனைத்து சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை வருடம் காலம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து சமூகம் சொல்லும்பொழுது எல்லாரையும் சேர்ப்பாங்க. பிராமணர்களை வந்து அதிகமாக 2 திராவிட கட்சிகளும் பிராமண தலைமையில் இருக்கும் பொழுது கூட சேர்க்கப்படவில்லை. அப்போது நாளடைவில் என்னாச்சு, பிராமணர்களுடைய பிரதிபலிப்பு குரல் அரசியலில் கம்மியாக ஆரம்பிச்சுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க வந்து மொத்தமாகவே வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மாறிடுறாங்க. அப்போது இங்கே தான் நாம் தமிழர் வந்து அனைத்து சமூகத்துக்குமான ஒரு உரிமை அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் நாம் சேர்க்க வேண்டும். இப்போ அனைத்து அப்படிங்கும்போது அங்கே பிராமணர்களையும் நாம் சேர்க்க வேண்டும்னு. மற்ற கட்சிகள்லாம் அனைத்து சமூகம் சொல்லும் பொழுது பிராமணர்களை தவிர்த்து மற்றவர்களை சேர்ப்பாங்க. நாம் தமிழர் மட்டும்தான் அனைத்து சமூகத்தினருக்கான குரல் அப்படிங்கும் பொழுது பிராமணர்களையும் சேர்த்திருக்காங்க. இதுதான் ஒரு ஜனநாயகத்தோடைய அடிப்படை கோட்பாடு. அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். வேட்பாளர்களை தொடர்ச்சியாக நேர்காணல் எடுத்து வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போ அண்மையில் பேசு பொருளாக இருக்கும் பிராமண கடப்பாறைகள். அண்ணன் சீமான் வந்து பாரதியோட நிகழ்வுல ஏறி பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட குட்டி சுவரை அடித்து உடைப்பேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு 6 பிராமணர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு வேட்பாளர்களை அறிவித்தார் திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பல கட்டுரைகள், பல பேசு பொருளாகவே இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி பிராமணர்களுக்கு இடம் தரலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்கு திராவிட கூடாரம் ரொம்ப மெனக்கெட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி பிராமணர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்க்குறாங்க, அணுகிறாங்க, வேட்பாளர்களாக வரைக்கும் வந்து இன்னைக்கு செயல்படுறாங்கன்றது தான் இந்த நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பேசுறதுக்கு நம்மளோட 2 பிராமண கடப்பாறைகள் நாம் தமிழர் கட்சியின் பெருமைமிகு வேட்பாளர்களாக இருக்கும் மயிலாப்பூரில் அருண் என்கிற சகோதரரும் டி நகரில் அனுஷா என்கிற சகோதரியும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தான் நேர்காணல் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் அருண். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நம்ம அப்படியே மற்ற செய்திகளுக்கு தொடருவோம். நீங்கள் யார், உங்கள் பின்புலம் என்ன, அதை பற்றி. நான் ஒரு சராசரியான ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு எளிய மகன். 1992 பிறந்தேன். 2013 இன்ஜினியரிங் முடித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். கட்சிக்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு பதிவு பார்க்குறேன், நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சாராமல் வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா? அப்படின்னா இதை அணுகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட்சிக்கு ஆதரவாக சமூக ஊடகத்தில் சண்டை போடுற ஒரு ஆள் தான். அதாவது தவறாக எதுவும் இல்லைன்னாலும் கருத்தியெல்லாம் சண்டை போடுற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியை சாராமல் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா அணுகுங்கன்ற ஒரு போஸ்டர் பார்க்கும்போது, சரி கட்சி சாராமல் தானே வேலை செய்கிறோம், எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது, ஃப்ரீயாக வேலை செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தில் ரீச் அவுட் பண்ணி பேசுகிறேன். அப்படி பேசின ஆள் வந்து கலைக்குகன்னு என்னோட ஒரு நண்பர். அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ உடன்பாடாக இருக்கீங்க, இவ்வளோ ஈடுபாடாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் வந்து கட்சியில் இணையக்கூடாது, இணைஞ்சு வேலை செய்யுங்க, அப்போது இன்னும் வலிமையாக வேலை செய்யலான்ற மாதிரி சொன்னார். சரி, அதுவும் ஒரு லாஜிக்கலான ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது. சரி, நான் இப்போ கட்சியிலே இணைஞ்சு வேலை செய்யலான்னு நான் இணைஞ்சிட்டேன். கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் நான் முதல் நிகழ்வுக்கு போய் கலந்துக்கிட்டதெல்லாம் வந்து கோவிலில் 2023 இறுதியில் தான். 2023 இறுதியில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோவையில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு ஐடி விங் பொறுப்பில் இருந்தேன். அப்போது தொகுதியோட ஐடி விங் பேஜஸ் ஹேண்டில் பண்ணேன். அப்புறம் அங்கே வேட்பாளர் கலாமணின்னு அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் இப்போ வாக்கு சேகரிக்க வீடு வீடாக வாக்கு சேகரிக்கவும் போனேன். இப்போ 26 தேர்தலுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு தான் இருந்தேன்.
அதோட நிறுத்திடக்கூடாது, மேடை ஏறியும் பேசணும், இன்னும் வலிமையாக அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்கா மேடை ஏறி பேச ஆரம்பிச்சு அந்த காணொலி ஒன்று தலைமைக்கு போய் அதுக்கப்புறம் வேட்பாளராக நிற்கிறியான்னு கேட்குறாங்க. தொழிலாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்து, மெஷின் டிசைனிங் சார்ந்து நான் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அதுதான் என்னோட பேஷன். நான் எல்லாமே கோயம்புத்தூரில் தான். நான் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஆள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நத்திங் ஸ்பெஷல் அபவுட் மீ. நீங்கள் அனுஷா, உங்கள் பின்புலம் என்ன? நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? என்ன உங்களை பற்றின அறிமுகம்? வணக்கம். நான் வந்து ஒரு 14 வருடமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் அதிகமாக இந்த வழக்கறிஞராக என்னுடைய பணியில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை நேரடியாக, அதை தொடும் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சிது. அண்ட் நான் வந்து லாயராக இருக்கிறதே நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். இதை சார்ந்த கேசஸ் நான் நிறைய பண்ணுவேன். அப்போது அதுதான் என்னுடைய தூண்டுதலாக முதல்ல பொது வாழ்க்கையில் நான் வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி எனக்கு கொடுத்ததே இந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை என் தொழில் சார்ந்து நான் சந்திக்கும் போது தான். அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து இந்த 50% பெண்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்பது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா இந்த 50% அப்படிங்கிறது வந்து ஒரு சலுகை மாதிரி இல்லாமல் அவர்களுக்கான ஒரு நியாயமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்போ இதை நோக்கி சிந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்கள் ஏன் அரசியலில் வர வேண்டும்? நம்ம காலமாக பார்க்குறோம், பெண்கள் வந்து சமுதாயத்தில் ஆண்களுக்கு நிகராக இருந்தாலும் கூட அவர்களுடைய முடிவு அரசியலில் அப்படிங்கும் பொழுது இத்தனை வருட காலமாக பெருசாக பிரதிபலிக்கப்பட்டதில்லை. ஸோ இந்த மாதிரி பெண்களை வந்து ஊக்குவிச்சு அரசியலுக்குள்ளே அவங்கள கொண்டு வரத்தே அந்த அன்றாட துறைகள், அதாவது குடும்பம், பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி துறைகளில் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திறமையான பெண்கள் வெளியில் வர வேண்டும், அவர்களுக்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கொள்கை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. டிநகர் கேண்டிடேட்டாக என்னை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இதற்கு வந்து நான் பிரார்த்தனை செய்யும் இறைவனுக்கும் என்னுடைய கட்சி தலைமை அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். எப்படி வந்து ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள், இவர்களுக்கான சம பங்கு சொத்து உரிமை அப்படிங்கிறத பற்றி அந்த கேஸை நான் தான் வந்து வாதாடினேன். ஸோ அதில் வந்து ரொம்ப மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. இன்ஃபேக்ட் இந்த வழக்குக்கு அப்புறம் தான் நீங்கள் நம்மளோட தமிழ்நாடு அரசு கூட பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த தொகையை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கர்நாடகாவில் கிரகலட்சுமி ஸ்கீம் 2000 அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ அந்த இல்லத்தரசிகளுக்கு அவர்களுடைய பங்கு என்ன குடும்பத்தில், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உணர ஆரம்பித்து இதெல்லாம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. ஸோ என்னை பற்றி மகிழ்ச்சி. இப்போ குறிப்பாக இங்கே இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து இந்த பிராமணர் அல்லாதார் அப்படின்னு தான் குறிப்பாக அரசியல் களம், சமூக களத்தில் அப்படி இருக்கோ இல்லையோ, எல்லாரும் ஒன்றா வாழ்கிறது அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அரசியல்னு எடுத்திங்கன்னா பிராமணர் அல்லாதார்ன்ற அந்த செங்குத்து பிளவை நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் அவங்க 100 ஆண்டு காலமாக இங்கே செய்கிற அரசியல் அதெல்லாம் இருக்குது. அந்த பிராமணர்கள் வந்து தங்களோட கட்சியாக வந்து குறிப்பாக பாஜகவை பார்க்குற ஒரு நிலை தான் நம்ம கடந்த பல காலமாக பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக நாம் தமிழர் கட்சி பக்கம் வரீங்க? நாம் தமிழர் கட்சியில் உங்களை எது ஈர்த்துச்சு? எனக்கு நாம் தமிழருக்கு ஈர்த்ததுக்கான முக்கிய காரணம் தமிழ் தேசியங்கிற கொள்கை தான். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு எனக்கு ஒரு ஹிந்திக்காரங்க கட்சி, வட இந்திய கட்சியாக தான் எனக்கு பார்க்க முடிஞ்சதே தவிர என்னால் தமிழர்களுக்கான கட்சி இல்லை தமிழ்நாட்டுக்கான கட்சியாக என்னால் பொருத்தி பார்த்துக்கவே முடியாத அப்படி தான் இருந்தது. அப்போ நான் வந்துட்டு அரசியலை வந்து சரியாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து புரிஞ்சுக்க. அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வருது. ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடணுன்னா மக்கள் சக்தியால் முடியுங்கிறது புரியுது. அப்புறம் அரசியல் தத்துவங்களெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் சரியாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நாம் தமிழர் கட்சியை பின்தொடர்றேன். அது ஆக்சுவலாக ரிவர்ஸில் தான் நடந்தது. நான் வந்து சீமானண்ணன் பேச்சை கேட்டு அது பிடிச்சி அப்புறம் அவர் என்ன ஐடியாலஜி சொல்கிறாருன்னு கேட்டு அது தமிழ் தேசியம் தெரிஞ்சு அப்புறம் இன்ன பேர் ஐடியாலஜிஸ் எல்லாம் அந்த தாட் ப்ராசஸ் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து தான் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் கன்வின்ஸ் ஆகி இருக்கிற ஒரே ஐடியாலஜி தமிழ் தேசியம் தான்.
என்னால் ஹிந்துத்வாவையோ இல்லை இதையோ பிஜேபியோ ஏற்றுக்க முடியாத காரணம் அந்த காங்கிரஸ் மேலே கொலவெறி உண்டு. பட் பிஜேபி மேலே ஏன் வந்து நாட்டம் இல்லைன்னா காரணம் என்னன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு ஹிந்திக்கார கட்சியாக தான் தெரியுது. தமிழர்களுக்கான கட்சின்னு எனக்கு தோணலை. அதனால பர்சனலாக என்னால் அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்போ உங்களுக்கு இந்த அரசியலே அண்ணன் சீமான், அது வழியா அரசியல், அப்புறம் தமிழ் தேசிய கருத்தியல், அதை வச்சு மற்றதை பார்க்கும்போது எதுவும் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. சரிதான் சொல்றீங்க. சரி, உங்க பார்வை? இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஒரு தமிழ்நாடுன்னு இல்லை, ஒரு ஜனநாயகம் எடுத்துப்போம். ஒரு ஜனநாயகத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அனைத்து சமூகத்தினருக்கான ஒரு குரல் வந்து கேட்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஜனநாயகத்துடைய அடிப்படை கோட்பாடு. அப்போது அனைத்து சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை வருடம் காலம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து சமூகம் சொல்லும்பொழுது எல்லாரையும் சேர்ப்பாங்க. பிராமணர்களை வந்து அதிகமாக 2 திராவிட கட்சிகளும் பிராமண தலைமையில் இருக்கும் பொழுது கூட சேர்க்கப்படவில்லை. அப்போது நாளடைவில் பார்த்து என்னாச்சு, பிராமணர்களுடைய பிரதிபலிப்பு குரல் அரசியலில் கம்மியாக ஆரம்பிச்சுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க வந்து மொத்தமாகவே வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மாறிடுறாங்க. அதனால அவர்களோட பிரதிநிதித்துவமும் குறைய ஆரம்பிச்சது. அவர்களுடைய குரலும் வந்து குறிப்பா அரசியலை பற்றி நான் சொல்றேன். அப்போ அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குரல் இரண்டுமே குறைய ஆரம்பிச்சது. அப்போ இங்கே தான் நாம் தமிழர் வந்து அனைத்து சமூகத்துக்குமான ஒரு உரிமை அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் நாம் சேர்க்க வேண்டும். இப்போ அனைத்து அப்படிங்கும் போது அங்கே பிராமணர்களையும் நாம் சேர்க்க வேண்டும்னு. மற்ற கட்சிகள்லாம் அனைத்து சமூகம் சொல்லும் பொழுது பிராமணர்களை தவிர்த்து மற்றவர்களை சேர்ப்பாங்க. நாம் தமிழர் மட்டும்தான் அனைத்து சமூகத்தினருக்கான குரல் அப்படிங்கும் பொழுது பிராமணர்களையும் சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ ரெவல்யூஷன் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களும் வந்து இதை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு திஸ் இஸ் அ ரெவல்யூஷன் வேர் ஒரு பார்ட்டி வந்து இவ்வளவு தைரியமாக இதுவரைக்கும் புறக்கணிக்க, பிராமணர்களை பத்தி பேசினாலே நமக்கு ஓட்டு வராது. அப்படி தைரியம் இல்லை. இப்ப நீங்க ஏன் திராவிடியன் பார்ட்டி வந்து பிராமணர் தலைமையில் இருந்த திராவிடியன் பார்ட்டி இதை செஞ்சாங்களா? அவர்களுக்கு ஏன் செய்யல? ஜெயலலிதா ஒரு பிராமணர் தான். அப்ப ஜெயலலிதா தலைமையில இருந்த அந்த கட்சியில கூட அது நடக்கல. அததான் நான் சொல்றேன். அப்ப அங்க கூட நடக்காத பொழுது அப்போ என்ன அவர்களுடைய மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம பிராமணர்களை பற்றி பேசினாலே நமக்கு ஓட்டுங்கிறது வராது. அப்போ அவங்களோட அதுலேயே உங்களுக்கு தெரியுது அவர்களுடைய அரசியல் கோட்பாடு என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்லை, இந்த ஜாதியை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. ஸோ அப்போ நாளடைவில் நான் சொல்கிற மாதிரி பிராமணர்களோட பிரதிநிதித்துவம் மிக குறைந்து போய் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவே மாறிவிட்டார்கள். அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம் தமிழருங்கிற கட்சி, நான் தைரியம் சொல்கிறதுக்கு நான் உங்களையே கேட்குறேன், வேறு எந்த கட்சி இதை செஞ்சுருக்காங்க? இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு வந்து மற்ற 2 கட்சியும் அவங்க கேண்டிடேட்ஸை அறிவிப்பாங்க. நீங்களே பாருங்கள், எத்தனை பிராமணர்கள், எத்தனை பேர் அவங்க வந்து கடந்த அண்ணன் அறிவித்த பிறகு கடந்த 10 நாட்களில் வந்து இந்த கட்டுரைகளில் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவை குறிப்பிட்டு பல இடங்களில் சொல்கிறாங்க. என்னன்னா, பாஜகவை இவ்வளோ ஆதரிச்சோம், நாங்கள் நிறைய பிராமணர்கள் எழுதுகிற கட்டுரைகள்லேயே பார்த்தீங்கன்னா பாஜக இவ்வளோ ஆதரிச்சோம், அவங்க கூட எங்களுக்கு கொடுக்கல. 6 சீட்டு கொடுத்துருக்கிறாரு பாஜக, எங்களுக்கு 1 சீட் 2 சீட்டு தான் பாஜக கூட கொடுத்துருக்கு. கரெக்ட். இதே தான் நான் சொல்கிறேன். இதுதான் தட் இஸ் வை ஐ எம் சேயிங் இட் இஸ் அ ரெவல்யூஷன். வேற எந்த கட்சிக்கும் வேற எந்த கட்சி தலைமைக்குமே இந்த தைரியம் அப்படிங்கிறத நான் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக சமத்துவ அரசியல். இதுதான் ஒரு ஜனநாயகத்தோடைய அடிப்படை கோட்பாடு. அதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். எல்லா சமூகம்னா எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சமூகத்தை பற்றி பேசினா எனக்கு ஓட்டு வராது, இந்த சமூகத்தை பற்றி நான் சொன்னேன்னா எனக்கு ஓட்டு வராது, அப்போ நான் அவர்களை வந்து தனிப்பட்டு தள்ளி வச்சிருவேன், புறக்கணிச்சிருவேன் அப்படின்னு அவர்களுக்கான குரல் இது வரைக்கும் எழுப்பப்படவே இல்லை அரசியலில் நான் சொல்கிறேன். அப்போது அதை செய்யும் பொழுது இட் இஸ் அ ரெவல்யூஷன் தான். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அரசியலோட தொடக்கம் வந்து சற்றேறக்குறைய ஒரு 100 ஆண்டுக்கும் மேற்பட்டு 1911 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்தால் இது தொடங்குது. பிராமணர் வந்து அதிகமாக அரசு பணிகளாக, நீங்கள் வெள்ளைக்கார அரசு பணிகளில் அதிகமாக இருக்காங்கன்றதுல தான் பிராமணர் அல்லாதார் சங்கம் தொடங்குது. அது அப்புறம் இயக்கமாக மாறி கட்சியாக மாறி ஆட்சியை பிடிச்சி நூற்றாண்டெல்லாம் இப்போ கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கேருந்தா அதுக்கு தொடக்கம். அன்றைக்கு அதிகமாக இருந்தாங்கன்ற நிலை, அன்றைக்கி அரசியல்லையுமே கூட அதிகமாக இருந்தாங்கன்றது தான். ராஜாஜியோட காலகட்டத்தில் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் கூட இல்லாமல் 21 இவங்க திமுக ஆட்சி அமைக்கும் போது ஒரு பிராமணர் கூட இல்லாத ஒரு சட்டப்பேரவைன்னு அதை பெருமையாக அறிவிச்சாங்க. அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, இவங்க சொல்கிற சமூக நீதி அப்படின்னு பேசுறதுல ஒரு சாராருக்கான சமூக நீதியை முற்றிலும் புறக்கணித்த ஒரு நிலையை பார்க்குறோம். அதுலேருந்து சரியாக இப்போ 5 ஆண்டுகளுக்குள்ள அண்ணன் சீமான் வந்து
6 பேருக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல நீங்க 2 பேர். அதுதான் உங்களை வந்து பிராமண கடப்பாறை. இப்ப குறிப்பா இந்த இடத்துல ஒரு தெளிவையும் நான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் நம்ம கட்சியும் சரி நாங்களும் சரி செயல்படும் போது எந்த இடத்துலையும் யாரோட சாதியையும் குறிப்பிட்டு அவங்கள சாதியை அறிமுகப்படுத்துகிற செயலை வந்து செய்யவே மாட்டோம், செஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் கூட புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு, பண்டாரம்னு ஒரு சமூகம் நீங்கள் பார்த்துருக்க கூட முடியாது அதிக பேரை, அவங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் யார் அந்த பண்டார வேட்பாளர்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா எங்கேயும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தான் வண்ணாருக்கு கொடுத்துருப்போம், குயவருக்கு கொடுத்துருப்போம்லாம் சொல்லுவோம். ஆனால் யார் அந்த குயவர் வேட்பாளர், யார் அந்த வண்ணார் வேட்பாளர் நீங்கள் அவ்வளோ எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாது. அப்படிதான் யாரையும் அறிமுகம். இந்த இடத்துல ஏன் அறிமுகப்படுத்துறோம்னா, இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இது வந்து புறக்கணிக்கப்பட்ட ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்த பல காலமாக புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு இது நடக்குது. அதனால அதை வந்து உங்களை பிராண்டிங்னு நீங்களும் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த தெளிவையும் கொடுக்குறேன். இப்படி இருக்கிற நிலையில உங்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. 6 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, அதில் நீங்க 2 பேர். இப்போ இதை வந்து நீங்க சார்ந்த சமூகமோ உங்க குடும்பங்களோ எப்படி பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க? உங்களுக்கு வாட் இஸ் த ரிசப்ஷன்? உங்களை என்ன மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு வருது? என்னோட இமீடியட் சர்க்கிளில் என்னோட மனைவி, குழந்தை, என்னோட மாமனார், மாமியார் இவங்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், தமிழ் தேசியவாதின்னு தெரியும். செகண்ட் சர்க்கிளில் இருக்கிற சொந்தங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு நான் அரசியலுக்குள்ளே போகிறதே விருப்பம் இல்லை. அது மீறி போய் வேட்பாளராக நிற்கிறேன், அதுவும் தமிழ் தேசியம் பேசி வேட்பாளராக நிற்கிறேன், அந்த அவங்களுக்கு இன்னும் முழு புரிதல் வராமல் இருந்தது. பட் இவென்ச்சுவலி ஐ திங்க் தேல் ஆல்சோ கம். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கட்டத்தில் என் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தால் கூட, பட் ஐ கேன் ஆல்சோ சி இப்போ பல பார்ப்பனர்கள் ஆதரவாக கருத்தை பதிவிடுறதையும் நான் பார்க்குறேன். நான் பேசின காணொலிகள்லையா இருக்கட்டும், சமூக ஊடகத்துலையா இருக்கட்டும், நான் பார்ப்பனர் தான், எனக்கு சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் முக்கியம்னு சொல்கிற பார்ப்பனர்களையும் பார்க்குறேன். நான் பார்ப்பனர் தான், ஆனால் நான் தமிழ் தேசியம் சரிதான் சொல்கிறவங்களையும் பார்க்குறேன். சீமான் அண்ணா ஆதரித்து பேசுகிற பார்ப்பனர்களையும் நிறைய பார்க்குறேன். ஸோ அது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் என் லைஃப்பில் இருக்குது. என்னுடைய உற்றாரோன்னுட்டு அப்படி தான் இருக்குது. உங்கள் சார்பில் என்னுடைய குடும்பத்தில், அதாவது என்னுடைய மோட்டோ, முதல்ல அரசியலில் வர்றதுக்கான மோட்டோ வந்து மக்களுக்கான சேவை. இதுதான் நான் வந்து என் மனதில் ஒரு ஆப்ஜெக்டிவாக வச்சு நான் அரசியலில் வந்தது. நம்ம கட்சியின் கொள்கையும் அதுதான், மக்களுக்கான அரசியல், மக்கள் மையப்படுத்திய ஒரு அரசியல். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டிவுமே ஒன்றா இருக்குது. அப்போ மக்களுக்கு சேவை செய்ய ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்பொழுது 101% என்னுடைய குடும்பத்தினர் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாகவும் ஆதரவாகவும் தான் இருக்கிறார்கள். எனக்கு உண்மையை சொல்லணும்னா இப்போ அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே. என்னுடைய ஃபேமிலி தான் இன்னைக்கு மோட்டிவேஷன். முழுசாக ஏற்றுக்கிறாங்க. ஃபேமிலி, அப்புறம் ஃபேமிலியை தாண்டி சமூக உங்கள் சோஷியல் சர்க்கிள் கட்டாயம் எனக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குது. எனக்கும் அது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம இது காரணம் என்னென்னா நம்முடைய கட்சியோடைய அந்த கொள்கையும் கோட்பாடும். பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கட்சியுடைய அடிப்படை கோட்பாடே மக்களுக்கான ஒரு ஆட்சி. அதை தான் நம்ம பேசுகிறோம். ஸோ மக்களை சுற்றி உள்ள அந்த மக்களோட பிரச்சனைகள், அவர்களுக்கான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அதிகார ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி அப்படின்னு. அப்போ அதுதான் வந்து நானும் விரும்புகிறேன். இப்போ என்னுடைய ஒப்ஜெக்டிவும் அதுதான், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஒப்ஜெக்டிவ். அதுதான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறது நான் அரசியலுக்கு வரணும். அதனால் இது அனைத்தும் ஒற்று போய் வரும்பொழுது என்னை சுற்றி உள்ள ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஸும் சரி, என்னோடய செகண்ட் சர்க்கிளும் சரி, எனக்கு மிக ஆதரவும் ரொம்ப ஒரு உற்சாகமும் எனக்கு நிஜமாக அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்கள் தொகுதிகளுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? அங்கே எப்படி இருக்காங்க மக்கள், எப்படி பார்க்குறாங்க, மக்கள் எப்படி அணுகுறாங்க? நான் தொகுதிக்கு போய் முதல்ல சந்தித்தது வந்து மீனவ சொந்தங்களை தான் சந்தித்தேன். அவங்க வந்து என்னை வந்து அவங்கள ஒரு மகனாகவே பார்க்குறாங்க. எனக்கு அதில் பெரிய பெருமிதம். அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலுக்கு என் மூலியமாக ஒரு தீர்வு வரும்னு என்னை ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்க. எனக்கு பெரிய பொறுப்பு என்னோடய தோள்களில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை சரியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது இல்லாமல் மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு கலந்தாய்வு நடந்தது. எல்லோரும் ஆர்வமாக வந்து என் கூட படம் எடுத்துக்கிட்டாங்க. நான் பேசுகிற அரசியல், நான் பேசுகிற கருத்து சரின்னு அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. I feel completely at home when I'm with my people. மயிலாப்பூரில் இருக்கிற உறவுகளோட நான் இருக்கும்போது எனக்கு என் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி, என் சொந்த மக்களோட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு தான். மகிழ்ச்சி. நீங்கள் டி நகர்? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னென்னா, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா,
அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சி என்ன செய்தது பார்த்தா, ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கும். எந்த விதமான நாங்கள் இதுக்கு பிரச்சாரம் போகும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் ஒரு அம்மா வந்து அவங்க வீடு உள்ளே இருக்குது, உள்ளேருந்து அந்த தெருமுனைக்கு வந்து தண்ணி 3 குடம் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் நம்ம இருக்கிற இயர் என்ன 2026, சென்னை டி நகரில் 2026 நம்ம இருக்கோம். கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி வரதில்லை பைப்பில் அப்படிங்கிறாங்க. அவங்களோட வயது வந்து ஒரு 55லேருந்து 60 வயது. அப்போ நீங்கள் என்ன வளர்ச்சி கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. அப்போது மக்கள் வந்து எதிர்பார்ப்பது என்னென்னா, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? அப்போ அந்த மாற்றம் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம நாம் தமிழர் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு வந்து வந்திருக்கு. இதில் மயிலாப்பூர் தான் என் சொந்த தொகுதி. அதனால் நீங்கள் சொல்லும் போது அங்கே எல்லா பக்கமும் ஓடி தெரிஞ்சதுனால அதெல்லாம் தெரியும். இப்போ அங்கே இருக்கிற முதன்மையான சிக்கல்கள் நீங்கள் சொன்னீங்க. மீனவர்களை பார்த்தேன், அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குன்னு. சிக்கல்களை நீங்கள் சொல்லணும்னா ஒரு டாப் 3 டாப் 5 நீங்கள் அதுதான் சொல்லணும்னு இல்லை, முதன்மையான சிக்கல்கள் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு நீங்கள் முன் வைக்கிற தீர்வு என்ன? பிரதானமான சிக்கல் என்னன்னா, நீல கடற்கரைங்கிற அந்த திட்டம் தான். அந்த நீல கடற்கரை திட்டத்தில் ஆளுகிற அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, அந்த கடற்கரையை வந்துட்டு அழகுற செய்து அதில் வந்துட்டு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ், டூரிசம் அதை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பேம்பூவில் சீட்டு போட்டு அங்கே கொடை வச்சு வந்து உட்கார்றதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறது, அங்கே வந்து பேராகிளைடிங்கு, அப்புறம் கசினோ மாதிரியானது, ரோப் காரு, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அட் வாட் காஸ்ட்னா, என்னோட மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்களால நிம்மதியாக மீன் பிடிச்சி அவங்களால நிம்மதியாக மீன் விற்க முடியலங்கிற ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு இருக்காங்க. அது ஒரு லூப் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சாலை. அது ஒரு காலத்துல வந்து அது ஒரு 40 அடி சாலை தான். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்லேருந்து திரும்பி போகிற அது ஒரு 40 அடி சாலை. அந்த சாலையை மக்கள் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, அந்த மீனவ சொந்தங்கள் வந்து அந்த சாலையை அந்த 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 பக்கம் போய் கடற்கரை ஓரமாக மீன் பிடிச்சு வந்து அந்த சாலை ஓரமாக வச்சு விற்பாங்க. அதை பிரதானமாக பயன்படுத்திட்டு இருந்தது யாருன்னா, அந்த மீனவ சொந்தங்களும் அங்கே வந்து மீன் வாங்கணும்னு நினச்சி வர்ற பொதுமக்களும் மட்டும்தான். கனரக வாகனங்கள்லாம் அதில் போகாது. இன்னைக்கு அதோட நிலைமை அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி காங்கிரீட் ரோடாக பெருசு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் சாந்தோம் ஹை ரோடை வந்து ஒன் வேயாக மாற்றி அந்த லூப் சாலையை பயன்படுத்த வச்சு அது விவிஐபி சாலையாக மாற்றி இன்னைக்கு எல்லா விதமான வாகனங்களும் அந்த வழியாக போகுது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது அந்த இடத்துல. என்னால் வந்துட்டு அந்த மீனவ மக்கள் வந்து அந்த சாலையை கடக்கணும்னா அவங்களால கடக்க முடியாது. அவங்கள ரோடு கிராஸ் பண்ணி விடுறதுக்கு அங்கே போலீஸ் நிற்குது. அவங்களால அங்கே ரோட்டோரமாக கடை வச்சு மீன் விற்பனை பண்ண முடியுமா? பண்ண முடியலை. ஏன்னா துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிற விதமாக தனியாக ஒரு அங்காடி மாதிரி கொஞ்சம் தொலைவில் கட்டியிருக்காங்க. ஆனால் மீன் பிடிக்கிற இடம் வேற, அதை கொண்டு வந்து அவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு வந்து விற்கிற இடம் வேற. அந்த அங்காடிக்குள்ளே வந்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இப்போ எந்த இடத்துலலாம் ஒரு காலத்தில் போட்டை நிறுத்திட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த இடத்துல பஸ்ஸுக்கு பார்க்கிங்காக மாறிடுச்சு. இப்படி அவங்க வாழ்வாதாரம் பாதிச்சு அவங்களால உருப்படியாக அந்த மீன்பிடி தொழிலை செய்ய முடியாமல் அந்த வேலையை விட்டு எல்லாரும் வேற வேலைகளுக்கு போகிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் நான் பார்க்குற பிரதானமான சிக்கல். நம்ம மயிலாப்பூர் தொகுதி மக்கள், உங்கள் தொகுதியிலேயே பிரச்சனை எங்கன்னா நீங்கள் எல்லாம் திரும்பி கடற்கரையை நோக்கி பார்க்கணும். அங்கே இருக்கிற மீனவ மக்கள் தான் இருக்கிறதுலே பாதிக்கப்படுற மக்களாக இருக்காங்க. இது போக மயிலாப்பூர் மந்தவெளி சாலையில் டாஸ்மாக் இருக்குது. இந்த வாழ்விட மேம்பாட்டுக்காக கட்டப்பட்ட 14 மாடி கட்டடத்தில் லிஃப்ட் வேலை செய்யாது. அங்கே ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்ஃபார்மர் மின்தூக்கி ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த கட்டடங்கள் சிதைவடைஞ்ச நிலையில் இருக்குது. ஒரு 400 குடும்பம் வாழ்கிற இடத்துல அங்கே ஒரு ரேஷன் கடை இருக்காது. அவங்க அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் ரேஷன் பொருட்கள் வாங்குகிற நிலமையில் இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ புதுசாக கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே புதைக்கிறதுக்கு கல்லறை கிடையாது. ஜமாத்தோட சொத்துக்கள்லாம் இன்றைக்கி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதோட பலன்கள் முழுசாக போய் தமிழ் இஸ்லாமியர்களுக்கு சேர மாட்டேங்குது. கோவிலோட அறநிலையத்துறை சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை நிர்வகிக்கிறதும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நிர்வகிக்கிறாங்க. அதனால அதோட வருவாயோ அதோட பலனும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே போய் சேருது. அது இந்த நிலைமையெல்லாம் மாறி அந்த இடத்துல ஒரு வேளை பொதுவாக இருக்கிற ஆளுங்க நிர்வாகத்தில் இருந்தாங்கன்னா அந்த வருவாய் வந்து பறந்து எல்லாருக்கும் பிரித்து அளிக்கப்படும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிற சிஸ்டமில் பெனிஃபிட் ஆகிறது யாருன்னா ஆளுங்கட்சி தான். இருக்கிறதுலே மோசமாக பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தான்.
இன்னும் தலைநகரில் மழை பெஞ்சா வழிஞ்சு ஓடுறதுக்கு கால்வாய் இல்லை. அது 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 வந்துட்டு மயிலாப்பூர் தொகுதிக்கு அது எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. இதே நிலமையில் தான் இருக்குது. இத்தனைக்கும் அந்த மயிலாப்பூர் தொகுதிக்குள்ளே தான் தமிழ்நாட்டோட மொத்த பவர் சென்டருமே அங்கே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தொகுதி அந்த அளவில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு சரியான நோக்கம் வேணும். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா தாவேலு என்னன்றாரு, அந்த லூப் சாலையை வந்து கலைஞர் சாலையாக பேர் மாற்றணும்னு சட்டசபையில் பேசுகிறாரு. அந்த சாலையை தான் வந்து இந்த பேனா சாலை ஒரு வேலை வச்சுருந்தா அதை லிங்க் பண்ணுறதுக்கு அந்த சாலையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்களுக்கு சுற்றுலாவை டெவலப், ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இந்த இடத்த எடுத்து கொடுத்தா அவங்க சுற்றுலா டெவலப் பண்ணுவான். ஆனால் அட் வாட் காஸ்ட்னா என் மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் என்னோட தொகுதியில் இருக்கிற பிரதான சிக்கல்களாக பார்க்குறேன். அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி விவிஐபிஸ் இருக்காங்க. பாதாள சாக்கடை ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது அங்கே, இன்னமும் அது சரியாக இல்லை. அப்புறம் இந்த மிக பழமையான 1000 ஆண்டுக்கும் பழமையான சிவன் கோயில்கள், நிறைய கோயில்கள் இருக்கிற ஒரு பகுதியாகவும் அது இருக்குது. இவ்வளவு இருந்தும் அதை வந்து சரியாக பராமரிக்காமல் இப்போ அந்த கோயில்களை விட அங்கே இருக்கிற சாலை வந்து மேலே வந்திருக்கு. இப்படி இறங்கி கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல். அங்கே நிற்கிற கோயில் வந்து தமிழ் மாடலு, தமிழர் கட்டடக்கலை, அது நிற்குது. அதை தாண்டி ரோடு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது வந்து திராவிட கட்டடக்கலை. ரோடு வந்து சாண்ட்விச் மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர்னு அது அவ்வளோ பெருசாக்கி ஒருவேளை மழை அதிகமாக பெய்ஞ்சதுன்னா கோயிலுக்குள்ளேயும் தண்ணி வருது. இது வருது ஏற்கனவே நடக்குது. அது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நோக்கம் இல்லை. அதுதான் அல்டிமேட்டாக பிரச்சனை. என்னன்னா இப்போ இருக்கிற ஆட்சி அதிகாரங்களுக்கு நோக்கம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. நல்லது செய்கிற மாதிரி காமிச்சிக்கணுங்கிற நோக்கம் இருக்கே தவிர உளமாற நல்லது செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. இது மாறணும். அதை நான் உறுதியாக வந்தால் மாற்றுவேன்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. நீங்கள் டி நகரில் முதன்மையான சிக்கல்கள் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க? ஸோ டி நகர் வந்து நம்ம சென்னையோட ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி டி நகர். ஸோ டி நகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெசிடென்ஸு, கமர்ஷியல் ரெண்டுமே சேர்ந்த ஒரு கான்ஸ்டுவன்சி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வார்ட்ஸ், 7 ஏரியாஸ் வந்து கவர் ஆகுது. 130லேருந்து 135, 141 வார்டு. அப்போது இதில் வந்து பாதி பகுதி ரெசிடென்ஸு நான் சொன்ன மாதிரி பாதி கமர்ஷியலாக இருக்குது. நான் இப்போ இதில் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் நான் பிரதானமாக ஒரு 2 இஷ்யூவை இப்போ சொல்கிறேன். முதலாவது வந்து சாலை. அதாவது சாலைகள் சரியில்லைன்னு சொல்கிறத விட சாலைகள் வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது. அதாவது மக்களுக்கான ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குது. இப்போ அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மழை பெய்யும்போது நமக்கு தெரியும் அந்த சாலைகளை நம்ம போகவே முடியாது. இது எப்போ நம்முடைய உயிரை எடுக்க போகிறதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த மூணில் நிலாவில் கிரேட்டர்ஸ் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் அந்த சாலைகள் முழுக்க மழை வந்ததுன்னா மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஆபத்து. தயவுசெய்து மக்களும் இதை உணரணும். சும்மா நிறைய பேர், நானே வந்து நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்குறேன், இதை ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். பட் கிடையாது. இது வந்து ஒரு உயிர்கொல்லின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உள்ள சாலைகள் சென்னையில், அதுவும் குறிப்பாக டி நகரில். இரண்டாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் ரோட்ஸால் இன்னொரு பிரச்சனை வருது, இந்த பார்க்கிங். இந்த பார்க்கிங் வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் இஷ்யூ வில் பிகம் அன் எரோனியஸ் இஷ்யூ. 2016, 2010, 16, 26 இந்த 3 வருடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கிங் மீட்டர், அப்புறம் வந்து மல்டி லெவல் பார்க்கிங், ஸ்மார்ட் பார்க்கிங் இப்படின்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களே ஒழிய இது எதுவுமே வந்து செயல்பாடு இம்ப்ளிமெண்ட்டில் வந்து இஸ் வெரி புவர், ஒழுங்காகவும் இல்லை. அப்போ இந்த பார்க்கிங் ஒரு பிரதான ஒரு பிஸி ரோடு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பிஸி ரோடில் ஒரு 30 minutes நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் 11,400 vehicles போகும். அப்போது 11,400 vehicles ஒரு 30 minutes ஒரு பிஸி ரோட் சென்னையில் போகிறது அப்படின்னா நம்முடைய சாலைகள் எப்படி இருக்க வேண்டும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம் இல்லையா? அப்போது இது ஒரு இஷ்யூஸ். நம்ம இப்படியே வந்து இதை விட்டுட்டோன்னா இது கட்டாயமாக இந்த பார்க்கிங் இஷ்யூ இன்னும் ஒரு 10-15 வருட காலங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். இரண்டாவது மழை வடிகால். இது வந்து இந்த மழை வந்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ளட்ஸ் வருது அப்படின்னு. அப்போ இதற்கு என்ன பண்ணுறாங்க? சம்டைம்ஸ் சொல்கிறது என்னென்னா டீசில்ட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த டீசில்ட்டிங் ப்ராப்பராக முதல்ல நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மழை வடிகால் அப்படிங்கும்பொழுது இந்த மைக்ரோ ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தெருவிலையுமே வந்து சிறியது, ஓரளவு இந்த ஆவரேஜு, பெரிய ட்ரைனேஜ், இது எல்லாமே
ஒரே கோட்டுக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலி நம்ம ஸ்டடி பண்ணணும். இதை ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த ட்ரைனேஜில் வந்து என்ன பிளாக்ஸ் இருக்குது, ஸ்லோப் எப்படி கரெக்டாக இருக்கா, இல்லை ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட் இருக்கா. சில ட்ரைனேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியே இருக்காது டு ட்ரெயின் த வாட்டர். அப்போது இதெல்லாம் வந்து இந்த ஸ்டடி இதெல்லாம் ஒன்றா வச்சு நம்ம இந்த ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் நமக்கு இதோட முழு அறிவியல் சார்ந்த ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த தூர்வாரது டீசில்ட்டிங் எல்லாம் பண்ணணும். இதுதான் முறை. அப்படி பண்ணும்பொழுது தான் இந்த பிரச்சனை, இந்த ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் ரெய்னி சீசனில் உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அது இன்றைக்கி நம்ம பண்ணுறதில்ல. ஒரு பேச்சுக்காக மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தூர்வாரினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அஃப்கோர்ஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பேசணும். பெண்கள்னு இல்லை, குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு. இரவு நேரத்தில் சரியான ஸ்ட்ரீட் லைட்ஸு கிடையவே கிடையாது. அது வந்து அதோடைய பாதிப்பும் நான் சொல்கிறேன். இது அதிகப்படியான ஒரு ஃபியர் கொடுக்கும். எப்படின்னா, நம்ம ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து கொடுக்கும். இரவு நேரத்தில் போகும்பொழுது உங்களுக்கு சரியான தெருவிளக்குகள் இல்லை அப்படின்னா. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைகளுக்கான ஒரு திறந்த ப்ளே கிரவுண்ட்ஸ், ஓப்பன் ப்ளே கிரவுண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஓப்பன் ப்ளே கிரவுண்ட்ஸு. அது வந்து அந்த குழந்தைகள் வந்து வளரக்கூடிய ஒரு பருவத்தில் அவர்களுடைய உடல் மனம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா விளையாட்டு. இந்த ப்ளே கிரவுண்ட்ஸ் கம்மியாகி பார்க்குற இடத்துலலாம் பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறனால அவர்களுக்கு அது உண்மையாக அந்த வளரும் பருவத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ந்த ஒரு சமுதாயத்திற்கு நம்ம இந்த சிந்தனைகள் எல்லாமே நம்ம கொடுத்து, அதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கு. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி சொன்னாரு. ஓடி விளையாடுறதுக்கு நான் வழிவகை செய்வேன்னு கட்டாயமா பாரதி. ஆமா, ஏன்னா குழந்தைகள் வந்து ஒரு குழந்தை தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நம்ம சொல்லுவாங்க சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் நாளைய சமூகம். அப்ப இன்னைக்கு உள்ள அந்த குழந்தைகள் தான் நல்ல ஒரு சமூகத்தை கொடுப்பார்கள். இதுல இப்போ இதெல்லாம் நம்ம பேசினாலும் சிக்கல்கள் இருக்கு, நம்ம மக்களுக்காக நிக்கிறோம்னு பேசினாலும் இங்க சில இடங்கள்ல இந்த தத்துவம் சார்ந்த பேச்சுக்கள்லாம் நிறைய வரும். இப்போ நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. பிராமணர்கள் இப்போ என்னன்னா, பிராமணர்களை நீ சேர்க்கக்கூடாது, சேர்த்தா தமிழ் தேசியம் இல்லைன்னு ஒரு பக்கம், ஒரு தரப்பு திராவிட தரப்பு வந்து நம்மளை இப்படி குற்றம் சாட்டுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பிராமணர்கள் எப்படி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரை தலைவராக சொல்லுவீங்க? இங்கே வந்து இறுதி இலக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, ஈழம்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்பீங்களா அப்படிங்கிற கேள்வி பொதுவில் வைக்கப்படுது. அப்போ நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறீங்க? உங்கள் தரப்பு பதிலாக அதுக்கு என்ன இருக்குது? நான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்ட போதே நான் வந்துட்டு ஈழந்தான் இறுதி இலக்கை, இந்த இனத்துக்குன்னு நாடு அடையிறது தாங்கிறத நான் ஏற்றுக்கிட்டு தான் பயணிக்கிறேன். நான் வந்து நம்ம தமிழ் தேசியத்துக்கு ரெடி ரெஃபரன்ஸ் எதுன்னா ஈழம்தான். ஈழத்தில் நடந்த அரசியலோ ஈழத்தில் நடந்த விஷயங்களும் தான் வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது. அப்போது நான் பார்க்குறேன், ஈழத்தில் இப்போ ஒரு வேளை அமைப்பில் ஏதாவது பார்ப்பனர்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு தெரிய வருது, பிரிகேடியர் விதுஷா இருந்திருக்காங்க, கணேசன் ஐயர் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் பார்ப்பனர்களாக இருக்காங்க. ஆனாலும் இன விடுதலை கோட்பாட்டில் அவங்கள இணைச்சிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. எப்போ வந்துட்டு அந்த தான் என்ன குடிங்கிறதோ தான் என்ன மதங்கிறதோ ஓங்கி இல்லாமல் தான் என்ன இனங்கிறது ஓங்கி நின்றுச்சுன்னா இதை ஏற்றுக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை என்கிட்ட யாராவது அணுகினா கூட நீங்கள் ஒரு பார்ப்பனராக இருந்துக்கிட்டு எப்படி இதை பேசுகிறீங்கன்னா கூட அவங்களுக்கு என்னால் விளக்கி விவரித்து புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு கருத்து. நாடடைகிறத விட ஒரு பெரிய அரசியல் யாருக்கும் இருக்கவே முடியாது. அந்த நாடடைகிற அரசியல் இந்த ஈவேராவை தான் தூக்கி பிடிப்பாங்க இந்த தரப்பு. பிராமணர்களை கொண்டே திராவிட நாடு அடைவேன் அப்படின்னு சொல்லி அதே ஈவேரா தான் பேசினாரு. அதை ஏன்டா பேசினாருன்னு கேட்டால் அதுக்கு பதிலே வராது. அதனால நமக்கு நாடு அடையணும். நாடு அடையிறதுக்கு அந்த எனக்கு நாடு வேணுங்கிற வேட்கை இருக்கிறதுக்கு நான் தமிழங்கிற உணர்வு மட்டும் இருந்தால் போதும். எனக்கு நாடு அடையணுங்கிற வேட்கை தானாக வந்துடும். நான் அப்படி தான் பார்க்குறேன். என்கிட்ட ஒரு வேளை அப்படி யாராவது கேட்குறாங்கன்னா கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. இது வரைக்கும் நான் இந்த கருத்தியலை விளக்கி சொல்லும் போது ஆச்சரியமாக பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு அதில் பெரிய முரண் வந்து அது ஒரு ஆர்குமெண்ட்டாக ஆகிற மாதிரி ஆனதில்லை. ஒருவேளை அப்படி ஒரு முரண் வந்தால் கூட என்னால் விளக்கி புரிய வச்சு அவங்களுக்கு இதோட தேவை என்னங்கிறத விளக்கி சொல்லிட முடியுங்கிற நம்பிக்கை. இங்கே தமிழ் மொழிக்கு யாரெல்லாம் பங்களிப்பு செலுத்திருக்காங்க, நம்ம பதாகைகள்லாம் வைப்போம் மாநாட்டுகளில், கூட்டங்களில், பொதுக்கூட்டங்களில் கூட. அதில் கூட பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரை ஊஎஸ்ஆவை வைப்போம், பரிதிமார் கலைஞரை வைப்போம். ஏன்னா அவங்கள தாண்டியாடா நீங்கள்
இங்கே தமிழ் மொழிக்கு செஞ்சிட்டீங்கன்னு அண்ணன் சீமான் தொடர்ந்து கேட்பாரு. பாரதிக்கும் வைப்போம். அது அண்மை காலத்தில் பெரிய சர்ச்சையாகி அப்போ தான் அண்ணன் எடுத்து எங்க பாரதியா உங்க ஈவேராவா அப்படின்னு எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஒரு முக்கியமான கேள்வி கொண்டு வந்து வச்சுட்டாரு. அது கொண்டு வந்து வச்சாரா, அது வந்து பெரிய பேசு பொருளாகி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து பிராமணர்களை வேட்பாளராக அறிவிச்ச உடனே எப்படி பிராமணர்களை வேட்பாளராக அறிவிக்கலான்னு ஒரு தரப்பும், பரவாயில்லையே இது வரைக்கும் யாரும் செய்யாதது, அதுதான் அவங்க தைரியம்னு சொன்னாங்க, துணிச்சலா இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அதை வந்து முன்வைக்கிறதையும் தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள்லாம் எப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் எப்படி சுப்பிரமணிய சிவா தூய தமிழில் பாடல்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு போட்டியை நடத்தினது சுப்பிரமணிய சிவா. இத்தனைக்கும் அவர் அதை நடத்தும் போது தனித்தமிழ் இயக்கம் கூட தொடங்கலை. அதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி முன்னெடுப்புகள் அன்னைக்கே செய்தவர்கள் இந்த பிராமணர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்கள எந்த வகையிலையும் நம்ம குறைச்சி எடை போடலை. நமக்கு வந்து பாரதியும் அதே அளவுக்கு நம்ம எப்படி மறைமலை அடிகளை போட்டுருவோமோ அதே மாதிரி தான் சுப்பிரமணிய சிவாவையோ பாரதியோ இல்லை இந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி சீவைத்தாவை போட்டுருவோமோ, ஓலைச்சுவடியில இருந்ததெல்லாம் நூலாக்கம் செய்தாருன்னு அவருக்கு அடுத்த கட்டமாக அந்த பணியை எடுத்து செஞ்சவர் தான் உவேசா. அவர் ஐயர் அப்படிங்கிறதுக்காக அவரை புறக்கணிக்கணுன்றது இல்லை, ஐயருங்கிறதுக்காகவே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு நீ சொல்ற, அதுதான் சமூக நீதி நீ சொல்ற, நான் ஏற்கிறேன்னா ஐயருங்கிறதுக்காகவே அவரை எதிர்க்கக்கூடாதுங்கிறதும் சரியான கருத்து தானே. அப்படித்தான் இந்த சமூகத்துல, இந்த தமிழ் சமூகத்துல சற்றேறக்குறைய 3 விழுக்காடாவது இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லை அப்படிங்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு 6 பேர், அதுவே வந்து 3 விழுக்காடு திட்டத்தட்ட வருது அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு அண்ணன் சீமான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. நீங்க பேசுனதுலயே அந்த அளவுக்கு கருத்தியல் தெளிவோட பேசுறீங்க, உங்களோட எண்ணம் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது மக்களுக்கு புரியும். இது தொடக்கம்தான், இன்னும் நிறைய இந்த களத்துல செய்ய வேண்டியிருக்கு. வீரியமா செயல்படுங்க. இன்னொரு 1.5 மாசம் நீங்க எப்படி களத்துல போய் களமாட போறீங்க அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம கட்சியில அண்ணன் சீமான் கூட உங்களை உற்று நோக்குறாரோ இல்லையோ, திராவிட தரப்பு உற்று நோக்கிட்டே இருப்பாங்க. அதனால வெற்றி வாகை சூடி அண்ணன் சீமானோட கை கோர்த்து சட்டப்பேரவைக்குள்ள போவீங்க. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களாக மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி.